எதை சொல்லுவோம்? பொங்கலை தான், பொங்கல் விழாவை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். முன்னுரை பார்க்கலாமா? அதாவது விழான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே உறவுகள் அப்படின்னா நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற விழா தான் மகிழ்ச்சியை தரும். மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அது வந்து என்னது, அந்த விழா மூலமாக நம்மள மனசுட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒற்றுமையை கிடைக்குது. ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதான் விழாக்கள். தமிழரோட நாகரிகம், வீரம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. புரியுதுங்களா? நமது விழாக்கள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளோட தமிழரோட பண்பாட்டை வந்து அடுத்த முறையினருக்கு கொண்டு செல்றதுக்கு வந்து அந்த விழாக்கள் வந்து பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு விழாவை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, இந்த பாடத்தில் தமிழர் பெருவிழான்ற இந்த பாடத்தில் நம்ம பொங்கல் விழாவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழருடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்வதாக தான் இருக்கும். இயற்கையை வந்து கடவுளாக வணங்குதல் வந்து தமிழரோட மரபு. நம்ம கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் வந்து இயற்கை போற்றக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். அதில் சிறப்பான ஒன்று தான் பொங்கல் விழா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கு பேர்னா தமிழர் திருநாள். அதாவது தமிழர் ஆகிய நாம் கொண்டாடக்கூடிய விழா தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது. அப்புறம் கதிரவனுக்குன்னா என்னது, சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக வந்து பொங்கல் விழா இருக்குது. ஆடி மாதம் வந்து உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, விதை போடுவாங்க. தை மாதம் அதை அறுவடை செஞ்சு அதனோட பலன் அவங்களுக்கு கையில் கிடைக்கும். அதனால் தை மாதம் அந்த நாளில் பொங்கலிட்டு வழிபடுவாங்க. இறைவனை வந்து அந்த கதிரவனை வழிபடுவாங்க. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா அறுவடை திருநாள்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கூட இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இயற்கை வந்து ரொம்ப பசுமையாக அழகாக பல நிற பூக்கள் அப்புறம் காய்கனிகள் நிரம்பியதாக எங்கே பார்த்தாலும் பசுமையான நிறத்தில் வந்து அந்த இயற்கை வந்து அழகாக இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதத்தில். அப்புறம் பாருங்கள், உழவர்கள் வந்து இயற்கைக்கும் தன்னோட கூட உழவு தொழிலுக்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த பொங்கல் விழா அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் விழா வந்து உழவர் திருநாள்னு சொல்லி இன்னொரு பேரும் அதை வச்சு சொல்லுவாங்க. பொங்கல் திருநாள் வந்து 2 நாள் அல்லது 4 நாட்கள் வரைக்கும் வந்து கொண்டாடப்படுகிறது. புரியுதா? இது வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து மாறுபடக்கூடியதாக இருக்குது. அந்த விழாக்கள் கொண்டாட முறை வந்து மாறுபடக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்க, போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. இது வந்து ஒரு பழமொழி. அப்படின்னா வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் நீக்கி புதிய வீட்டை வந்து தூய்மை செய்யும் நாள் வந்து போகி திருநாள். பழைய பொருட்கள்லாம் அதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, எரிச்சிருவாங்க. இப்போ தான் என்னது, அந்த ரொம்ப வந்து காற்று மாசுபடுறதுனால எரிக்கிறதுக்கு இந்த டயரு அது மாதிரிலாம் பொருட்கள்லாம் எரிக்கிறதுக்கு வந்து இப்போ அதுக்கு அதிகமாக வந்து எரிக்கிறதுலாம் இல்லை. புரியுதுங்களா? போகி திருநாள் இது வந்து மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் வரும். இதுக்கு இன்னொரு பொருளும் கூட இருக்குது. அதாவது நம்ம மனசில் இருக்கிற பழைய எண்ணங்கள், பழைய தீய எண்ணங்கள் எல்லாம் ஒழித்து புதுமையான நல்ல எண்ணங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே புகுத்தணும். வீடை எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாம் நீக்கி போட்டு புதிய எண்ணங்கள் அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வைக்கணுன்ற கூட இன்னொரு அர்த்தத்தில் கூட சொல்லலாம். புரியுதுங்களா? பக்கத்தில் பாருங்கள், தெரிந்து கொள்வோல்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அதாவது மழைன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த மழையை வழிபடக்கூடிய திருநாளாக தான் இந்திர விழா, போகி பண்டிகைன்ற பேரில் வந்து இந்திர விழாவை வந்து அந்த காலத்தில் வந்து கொண்டாடியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், பொங்கல் திருநாள். தை மாதத்தில் வந்து முதல் நாள் பொங்கல் திருநாள். எத்தனை நாள்? அந்த முதல் நாள் வந்து தான் பொங்கல் திருநாள். இந்த திருநாள் அன்று என்னது, வாசலில் வந்து வண்ண கோலம் போடுவாங்க. மாவில் தோரணம் கட்டிட்டு புது பானையில் அந்த அரிசியை வந்து புது அரிசி வந்து வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து என்ன செஞ்சுவாங்க, பொங்கலாக வச்சு கொண்டாடுவாங்க. அந்த பொங்கி வர்றதுக்கு, பொங்கல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள்படும். அப்படின்னா பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் அந்த வருடம் முழுவதும் இனி வர நாட்களிலும் அதாவது மகிழ்ச்சி வந்து பொங்கி வரணும், வாழ்வில் வந்து மகிழ்ச்சி பொங்கி பொங்கி பெருகணும் அப்படின்றதுக்காகத்தான் இதோட அர்த்தம் பொங்கல். புரியுதுங்களா? அப்புறம் பாருங்கள், பொங்கல் வச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா தலைவாழை இலை போட்டு என்ன பண்ணாங்க, அந்த பொங்கலை வந்து கடவுளுக்கு படைப்பாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, வழிபடுவாங்க.
விளைச்சலுக்கு காரணமான என்னது? கதிரவன் என்னது? சூரியனை வந்து நன்றியோடு வணங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சக்கரை பொங்கலை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து பக்கத்தில் இருக்கவங்களோட ஷேர் பண்ணி இவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இங்கே ஒரு தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னென்னு பாருங்கள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு தை மாதம்தான் தொடங்குது. தை 2ஆம் நாள் என்னது? திருவள்ளுவர் தினம். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தை 2ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் தினம். அடுத்து மாட்டு பொங்கல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல். மாடுகள் என்னது? உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றனது. மாடுகளுக்கே இந்த மாடுகளே வந்து உழவர்களுக்கு வந்து பெரிய செல்வம். இந்த உழவர் தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மாடுகள் தான் பெரிய சொத்தாக வந்து சொல்லுவாங்க. அதாவது மாடுன்ற சொல்லுக்கு வந்து செல்வம்ன்றது பொருள் உண்டு. புரியுதுங்களா? அதாவது உழவுக்கு உற்ற துணையாக வந்து மாடுகள் இருக்கனால அதுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. புரியுதுங்களா? அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடுகளை வந்து குளிப்பாட்டி அந்த கொம்புகளை சீவி விட்டு அதுக்கு வந்து கலர் அடித்து வண்ணங்கள் தீட்டுவாங்க. அப்புறம் வந்து மாட்டோட கழுத்தில் வந்து மணிகள் கட்டுவாங்க. அப்புறம் பூ தழை அதெல்லாம் சூட்டுறதுன்னு என்னது, அதுக்கு மாட்டி விட்டு மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் தேங்காய் பழங்கள்லாம் இதெல்லாம் வெற்றிப்பாக்கெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி மாடுக்கு வந்து முன்னாடி வச்சு அதை படையல் போட்டு அந்த பொங்கலை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாட்டு பொங்கலுக்கு நாளில் இல்லாட்டினா அதுக்கு அடுத்த நாளில் சில ஊர்கள் என்ன பண்ணுவாங்க, மஞ்சு விரட்டு வைப்பாங்க. மஞ்சு விரட்டுனா என்னது? ஜல்லிக்கட்டு. அந்த மஞ்சு விரட்டு என்பது என்னது? மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. அதுக்கு பொருள் என்ன? மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. புரியுதுங்களா? இதுக்கு வந்து என்னென்ன பேர்கள் இருக்குன்னா, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவல், இதில் மாதிரி நிறைய பேர்கள் வந்து அந்த இது வந்து அழைக்கப்படுது. புரியுதுங்களா? இங்கே இந்த இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டை வந்து வருஷத்தை வச்சு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அதோட கூட்டி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், அந்த பார்த்துக்கோங்க, வாஸ்து பார்த்துக்கோங்க. காணும் பொங்கல் என்னது? காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல். இந்த நாளில் வந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கெலாம் போய் அவங்கள பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் குடும்பத்தோடு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எங்கேயாவது பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு அங்கே போய் பொழுதை கழிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் அன்னைக்கு தான் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து அந்தந்த ஊர்களில் வந்து நடத்துவாங்க. சில விளையாட்டு போட்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த போட்டிகள் நடத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுத்து பாராட்டுவாங்க. புரியுதுங்களா? அந்த நாளில் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இயற்கைக்கும் அப்புறம் வந்து நம்ம உழைத்த மாடுகளுக்கு அதெல்லாம் வந்து நன்றி உணர்வை சொல்லக்கூடியதாக இருக்குது. விவசாயம் விளையிறதுக்கு பயன்படக்கூடிய சூரியன், அப்புறம் உழவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய மாடு, இதுக்கெல்லாம் வந்து நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்குது. நம்மளோட பண்பாட்டை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பொங்கல் திருநாள் வந்து இருக்குது. புரியுதுங்களா? கிராமத்தில் தான் ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து இந்த பொங்கல் திருநாள் வந்து இருக்கும். அங்கெல்லாம் அந்த ஆடு மாடு அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து கொண்டாடுவாங்க. புரியுதுங்களா? கீழே பாருங்கள், தெரிந்து கொள்வோம். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் மகர சங்கராந்தின்ற பேரில் வந்து கொண்டாடப்படுது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரின்ற பேரில் வந்து கொண்டாடப்படுறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்து உத்தராயன் என்ற பேரில் வந்து கொண்டாடப்படுது. அதாவது நம்ம வந்து தான் இங்கே என்ன செய்கிறோம், பொங்கல், தமிழர் திருநாள், உழவர் திருநாள்ன்ற பேரில் வந்து கொண்டாடுறோம். இந்த மாநிலங்கள்லாம் வேறு வேறு பெயர்களை வந்து கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? கீழே கற்பவை கற்றவன் பாருங்கள். உங்கள் ஊரில் கொண்டாடப்படும் பிற விழாக்கள். நம்ம ஊரில் வந்து என்னென்ன விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க, தீபாவளி, கார்த்திகை தீபம், தமிழ் புத்தாண்டு, அது மாதிரி என்னென்ன தீபங்கள் கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸில் வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் உங்கள் பள்ளியில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்கள் பட்டியலை உருவாக்குக. தேசிய விழாக்கள் பட்டியல்னு குடியரசு தினம், சுதந்திர தினம், நம்ம நாட்டு அளவில் நம்ம கண்ட்ரி தேசிய அளவில் நம்ம கொண்டாடுவோம்ல, அந்த விழாக்கள்லாம் என்னென்னு சொல்லி ஒரு பட்டியல் போட சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஏறு தழுவுதல் நடக்கும் இடங்கள் பெயர்களை தொகுக்க. ஜல்லிக்கட்டு நடக்கும்ல, அந்த ஊர்கள் வந்து என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் எதுனா அலங்காநல்லூர். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா ரொம்ப ஃபேமஸான இடம். எல்லா ஊர்களையும் நடக்கும், அதில் வந்து ரொம்ப ஃபேமஸானதும் அந்த ஊர். உங்களுக்கு பிடித்த விழா எது, உனக்கு பிடிச்ச விழா எதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதை பற்றி ஏன் உனக்கு அந்த விழா பிடிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் குட்டல் அன்று சேர்த்து எழுதுக. பொங்கல் அன்று. போகி பண்டிகை. போகி குட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். இன்பத்துக்கு என்னது, அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, துன்பம். ஆப்போசிட் பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. பொங்கல் பாருங்க, பொங்கல் தமிழர் திருநாள் ஆகும். செல்வம், மாடுகள் உழவர்களின் செல்வம் ஆகும். பண்பாடு, தமிழர் பண்பாடு மிகச்சிறந்தது. இது வந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு சென்டென்ஸ் கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்து குருவினா பாருங்க, இங்கே எழுதியிருக்கேன். போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். அது ஆன்சர். உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. எனவே அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. புரியுதுங்களா? இந்த லெசன் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட பொங்கல் நாள்லாம் என்னென்ன செய்வாங்க அப்படின்றத பற்றி தகவல்கள் வந்து கேட்டு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.